Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செட் ஆப்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். ஒன்றே ஒன்று தான் நம்ம இன்னும் பார்க்காம இருக்குது. அதுக்கு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட், இதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் பார்த்துட்டோம். இப்போது பார்க்க போகிறதுக்கு பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதை எப்படி பண்ணுவோன்னா, இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம், A cross B. இது நம்ம ஸ்கூலில் நீங்கள் மறுபடியும் படிச்சிருப்பீங்க. பட் இது இவ்வளோ டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது நிறைய இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இது தேவைப்படுது. முக்கியமாக நீங்கள் ப்ராடக்ட் மெஷர் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கெல்லாம் சில விஷயங்கள் தேவைப்படும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அவசியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் சில இடத்துல ஹையர் ஸ்டடீஸில் சில இடத்துல புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி எழுதுவோம், வாட் இஸ் தி செட் அப்படின்னா, இட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு வார்த்தை படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். A belongs to A and B belongs to B. Alright? Okay. ஸோ இந்த இடத்துல நம்ம அண்ட் எழுத வேண்டாம். இட் லுக்ஸ் லைக் நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் போதும். அதனால் A, B belongs to B. அதுக்கு ஆக்சுவலாக அண்டு தான், பட் இப்படி எழுதிக்கலாம் போதும். இது என்னென்னா, இது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி ஆர்டர்ட் பேர். இதுக்கு பேர் ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் என்ன அர்த்தம்னா, இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட். அதாவது A, Bயும் B, Aவும் வேறு வேறு. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ ரெண்டு என்ட்ரிஸ் வந்து ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு எலிமெண்ட் ஆஃப் தி கிராஸ் ப்ராடக்ட் A, B, X, Y. இது ரெண்டு ஈக்குவல்னால் என்னது? எப்போ ஈக்குவல்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A ஈக்குவல்ஸ் X அண்ட் B ஈக்குவல்ஸ் Y. சரியா? இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் இது ஈக்குவல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து A, Bயும் B, Aவும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சப்போஸ் இது ஈக்குவல்னால் என்ன வந்துச்சு, A ஈக்குவல்ஸ் Bன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஒன்லி when A ஈக்குவல் டு B. ஏவும் B வேறு வேறையாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் A ஈக்குவல் டு 1, 2, 3 and B ஈக்குவல்ஸ் 2, 3, 4. ஓகே, இப்போது A கிராஸ் Bயில் ஒரு எலிமெண்ட் எடுங்க. 1, 2 இருக்குமா? ரைட், 1, 2 வில் பிலாங் டு திஸ் செட். ஏன்னா இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. 1, 2 எழுதிட்டேன். இப்போ 1, 2 will it be equal to 2, 1 இருக்குன்னா என்ன ஆகணும்? this should be equal to this should be equal to this. இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை கோஆர்டினேட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட். இது வந்து டப்பிள், 2 டப்பிள். ஓகே, ஆர்டர்டு பேர். ஓகே, ஸோ இது வந்து நாட் பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி when these two numbers are equal to each other. ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர். இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால தான் ஆர்டர்ட் பேர்னு பேர் வச்சுருக்காங்க. செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, ரைட். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கிவன் எனி செட் A and Bன்னு ஆரம்பித்தேன். பட் சப்போஸ் இந்த செட் எம்டியாக இருந்தால் என்ன ஆகும்? ஏவோ பியோ எம்டியாக இருந்தால் என்ன ஆகும்? ஏவோ பியோ எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதுவே எம்டி ஆகிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், A, B, one of them should come from this set A, another should come from this B set. ஸோ இதுவோ எம்டியாக இருந்தால் I cannot form ordered pairs. Therefore this set is empty. Okay. In similar way, when will this be empty அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா, இது எப்போ எம்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்று இது எம்டியாக இருக்கணும், இல்லை இது எம்டியாக இருக்கணும். ஓகே,
A is empty or B is empty இருந்துச்சுன்னா then I can say that this is true. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போது நான் வந்து ஒரு மீனிங்ஃபுல் டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா A and B are non-empty setsன்னு எடுத்து ஆரம்பித்தா இட் வில் பி ஆல்வேஸ் non-empty. ஏதோ ஒன்று எம்டியாக இருந்தாலும் இது எம்டியாக இருக்கும், எம்டி செட்டை படிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டடி அபவுட் A cross B, I have to mention that A and B are non-empty sets and then I can talk. ஓகே, ரைட். இப்போது இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதுதான் பார்த்துருக்கோம் முழுக்க முழுக்க. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு பார்க்கலாமே கொஞ்சம். இப்போ ரொம்ப சிம்பிளானா நம்ம இந்த R2 நம்ம எப்போவுமே படிச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமாக, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். R2ங்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் x, y such that x belongs to x, y belongs to R. ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். இது எப்படி நம்ம பிக்சரில் ட்ரா பண்ணுவோம்? ஒரு x ஆக்சிஸ் ஒரு y ஆக்சிஸ் போடுவோம். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு XY கோஆர்டினேட் இருக்கும். சரியா? ரைட். ஸோ இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் R cross R. ஏன்னா எக்ஸ் இஸ் எ ரியல் நம்பர், ஒய் இஸ் எ ரியல் நம்பர். இப்போ இந்த ஃபார்மையும் நம்ம டெஃபினேஷனில் இருக்க ஃபார்மையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஆறு, இங்கே ஆறு, A, B, A belongs to R, B belongs to R. அதுதான் அங்கே எழுதியிருக்கும். சரியா? இப்போது ஒரு சின்ன சேஞ்சுக்கு என்ன பண்ணலான்னா இந்த R cross சிங்கிள்டன் 2 அப்படின்னு எடுப்போம். இது என்ன செட்டு? ஆஸ் பர் தட் டெஃபினிஷன் இட் இஸ் ஆர்டர்ட் பேர்ஸ் x, y such that x belongs to R, y belongs to singleton 2. y belongs to singleton 2னா y எப்போவுமே என்னவாக இருக்க போகுது? 2வாக மட்டுமே இருக்க போகுது. அப்போ என்ன ஆகும்? தட் இஸ் நத்திங் பட் x, 2 x belongs to Rன்னு வரும். ஸோ இது என்னென்னு உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். வாட் இஸ் திஸ்? y கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், x மட்டும் வேரி ஆச்சுன்னா இது என்ன ஆகும்? இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒரு லைன். ஸோ அப்படி பார்த்தா இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒய், இது ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம செட்டு பிக்சரில் எப்படி இருக்குது? இதுதான் R cross 2. இந்த ஃப்ளாட் லைன் இருக்குல்ல, இதுதான் R cross 2. ஓகே, ரைட். இப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரையும். இது நிறைய ரேண்டமாக நிறைய செட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செட்ஸ்லாம் எடுத்து எழுதி பாருங்கள். இப்போ செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் செட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? இப்போ டீச்சர்ஸ் வந்து ஒரு 10 டீச்சர்ஸ் இருக்காங்க, T1, T2, T10 அப்படி இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் S1, S2, S50 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னெல்லாம் போட முடியும்? ஸோ எஸ் வந்து செட் ஆஃப் ஆல் students in this class or in this university, in this whatever it is, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. T set of all teachers. ஓகே. இப்போது what is the meaning of S cross T? What is the meaning of T cross S? இதெல்லாம் போட்டு பாருங்கள், ரொம்ப எலிமெண்ட்ரி தான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் எழுதுவீங்க, அடுத்து டீச்சர் நேம் எழுதுவீங்க, அடுத்து அதே ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த டீச்சர், அதே ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த டீச்சர் வரிசையாக எழுதுவீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா டீச்சர் பேரையும் பக்கத்தில் போய் எழுதி எழுதிடுவீங்க. அதெல்லாம் அந்த செட்டில் இருக்கும். லிஸ்டிங் ஃபார்மில் எழுதுறான், அதாவது ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்லே அந்த ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அப்படி எழுதிடலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டூடெண்ட் எடுங்க. ஓகே, அவனுக்கு ஃபஸ்ட்டு டீச்சரோட ஒரு பேர். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் கமா டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட் நேம் நெக்ஸ்ட் டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட் நேம் நெக்ஸ்ட் டீச்சர் நேம், அப்படி எழுதிட்டே இருப்போம். அந்த ஃபுல் செட்டு எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஆனால் இது என்னாகும்? ஆல்வேஸ் டீச்சர் நேம் ஃபஸ்ட்டு, அடுத்து ஸ்டூடெண்ட் நேம், டீச்சர் நேம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அடுத்த ஸ்டூடெண்ட் நேம், அப்படி எழுதிட்டு இருப்போம். ஓகே, ரெண்டுமே வேறு வேறு செட். ஓகே, இது இன்ஃபேக்ட் அந்த ரீசன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே என்ன பண்ணோம்? A, Bயும் B, Aயும் நாட் ஈக்குவல் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வந்து A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவுமே வேறு வேறையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. A, B
need not be equal to b comma a. அதே மாதிரி a cross b need not be equal to b cross a. இது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஏவும் பி ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த செட்டு எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும். இப்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா எப்போ இருக்கும்? ரெண்டுமே எம்டி செட்டாக இருந்தால் வந்துடும் இல்லையா? ஏதாவது ஒன்று எம்டியாக இருந்தால் கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆகிடும். ஏ கிராஸ் பி எம்டி, பி கிராஸ் ஏ எம்டி, அப்போது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். ஓகே, நம்ம நான் எம்டின்னு வச்சுப்போம். ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி செட்ஸ். இப்போது எப்போ இது ஈக்குவலாக இருக்கும்? இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சரியா? இப்போ இங்கே வந்து எக்ஸ் கமா ஒய்னு ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அப்போது இந்த எக்ஸ் வந்து ஏலையும் இருக்கும், பிலையும் இருக்கும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு இருக்கும். ஓகே, சிமிலர்லி ஒய் எங்கே இருக்கும்? பிலையும் இருக்கும், ஏலையும் இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமேவும் ஏல இருக்கும், எல்லா எலிமெண்ட்ஸுமே பியில் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டுலேயுமே வர்றது எல்லாமே. அப்போ என்ன ஆகுனா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு வந்துடும். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் ஒன்லி வென் ஏ ஈக்குவல்ஸ் பின்னு வந்துடும். ஸோ இது இன்னும் பொறுமையாக பார்க்கணுன்னா ஸ்டார்ட் வித் அன் எலிமெண்ட் இன் ஏ. ஏல ஒரு எலிமெண்ட் எடுங்க, ஏ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு திஸ். அப்புறம் பின்னு ஒரு எலிமெண்ட் பியில் எடுத்துக்கோங்க. ஏ கமா பி பிலாங்ஸ் டு திஸ் செட். ஏன்னா கண்டிப்பாக அது இருக்கும். அந்த ஏ பிலாங்ஸ் டு பின்னு வந்துடும் ஈக்குவல்னா. ஸோ அப்போது இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் அடிச்சு அது அங்கே போயிடுச்சு. அதேமாதிரி அங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க, இங்கே ஒரு எலிமெண்ட்டோட கம்பைன் பண்ணி ஒரு ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுங்கள். அது இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பியில் இருக்க எலிமெண்ட்டு ஏக்கு வந்துடும். ஓகே, ஸோ therefore these two are equal. புரியுதா? ஸோ இது நான் எம்டியாக இருக்கும்போது ஏ ஈக்குவல்ஸ் பியாக இருக்கணும். ஆனால் எம்டியாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள், எம்டி செட் கிராஸ் ப்ராடக்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் ப்ராடக்ட் எம்டி செட். ஆரும் இதுவும் ஈக்குவல் கிடையாது, ஆரும் எம்டி செட்டும் ஈக்குவல் கிடையாது. ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு, ஆர் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், தே ஆர் நாட் எம்டி. புரியுதா? ஓகே, ஸோ இப்போது ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது ஈக்குவலாக இருக்குது. whenever A and B are non-empty sets, they are equal only when A and B are equal. Okay, அது if and only if சொல்லிடலாம். A cross B equal to B cross A if and only if. அதை எழுதிடுவோமே. provided this condition. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இது இல்லாமல் இது கிடையாது, சரியா? அதுக்கு அதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் போடணும். ஓகே, இது என்ன செட்டு? ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் x comma y such that if x belongs to this set, x belongs to this set na x வந்து greater than or equal to 0, y எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அப்போது 1 less than y less than 2 அப்படின்னு வருது. ஓகே, இப்போது இது என்ன பண்ணுவீங்க? எப்படி இதை போடுவீங்க? இது எப்படி படம் வரைவீங்க? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வரைவோம். இது எக்ஸு, ஒய் ஆக்சிஸில் வந்து 1 2 நமக்கு வேணும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு 0லேருந்தே வேணும். சரி, இப்போ இந்த பாயிண்ட் 0,0 இருக்குமா? இருக்காது. ஏன்னா 0,0 இதில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா 0 வந்து இந்த செட்லேயும் இருக்கணும், இந்த செட்லேயும் இருக்கணும், இருக்காது. ஸோ இங்கேருந்து 0 எடுக்கலாம், இங்கேருந்து சம் நம்பர் பிட்வீன் 1 and 2 தான் எடுப்போம். லெட்டஸே 1/2 எடுப்போமே. 0,1/2 இங்கே இருக்கும். ஸோ கீப் எனி நம்பர் எக்ஸ் பாசிட்டிவ். x, 1/2, சாரி 1/2 இல்லை, 1.5, அதுதான் 1/2ன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா 3/2. ஸோ இதை 3/2ன்னு எழுதுவோம்.
இப்போ 3/2 0,3/2 எடுத்தால் இங்கே இருக்கும். ரைட். இப்போது எனி பாசிட்டிவ் நம்பர் 1,3/2 இருக்குமா? 1 இங்கே இருக்குது, 3/2 இங்கே இருக்குது. சரியா? இப்போ 100,3/2 இருக்குமா? இருக்கும். ஸோ திஸ் கம்ப்ளீட் லைன் இருக்கும். ஓகே, ரைட். இப்போது -1,3/2 இருக்குமா? இருக்காது. ஏன்னா -1 doesn't belong to this side. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு எந்த பாயிண்ட் பிகர் தேன் 1 எது எடுத்துக்கோங்க, லெஸ் தேன் 2 அது எடுத்தால் இந்த ஹோல் இது இருக்கும். இந்த ஹோல் ஸ்ட்ரிப்பு அப்படியே இன்ஃபைனைட் ஸ்ட்ரிப்பு. சரியா? இது ஃபுல்லும் இங்கேருந்து அந்த கடைசி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது ஃபுல்லும் இருக்கிறது தான் இந்த செட்டு. ஓகே, ரைட். இது மாதிரி இன்னொரு விஷயம் போடலாம். ரேண்டமாக நிறைய செட்ஸ் போடுங்க. Z cross R. Z cross R அப்படின்னா என்ன ஆகும்? இந்த செட் எப்படி இருக்கும்? Z வந்து Mன்னு எழுதுவோம். Zல ஒரு எலிமெண்ட்ஸை M, R such that M is an integer, R is a real number. ஓகே, இப்போது இது எப்படி பார்க்கலாம்? M is an integer அப்படின்னா இந்த செட்டை நான் வரையணும், படம் வரைஞ்சி பார்க்கணும். எப்படி வரைஞ்சி பார்க்குறது? மறுபடியும் என்ன பண்ணுங்கள், Z cross R. Z வந்து X கோஆர்டினேட்டில் இருக்குது. ஓகே, அப்போது இது 0 Zல, இது 1, இது 2, இது 3 அப்படி போகுது. இங்கே -1, -2, -3 இப்படி போயிட்டே இருக்குது. சரி, இப்போது ஜெட்டுக்கு வந்து எம்முக்கு வந்து 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது போதும். ஆர் மீன்ஸ் ஆல் ரியல் நம்பர்ஸ். சரியா? அப்போ 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை மட்டும் வேரி பண்ணால் என்ன வரும்? நமக்கு ஒய் ஆக்சிஸ் வரும். 0,y சச் தட் y பிலாங்ஸ் டு ஆர் தான் இப்படி எழுதியிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபுல் லைன் வந்துடும். இது வந்துடும், அப்படியே வந்துடும் நமக்கு. ஓகே, ரைட். அதுமாரி 1 போடுங்க. 1, R வேரிஸ் ஓவர் R போட்டிங்கன்னா இது லைன் வந்துடும். அப்புறம் 2, R 3, R ரைட். -1 மறுபடியும் வரும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் இந்தமாரி பேரல் லைன்ஸாக வரும். அவ்வளோ லைன்ஸ் வரும். சரியா? எல்லா இன்டீஜர் வழியும் பாஸ் ஆகிற ஒய் ஆக்சிஸ்க்கு பேரல் லைன்ஸ் எல்லாம் வரும். அதுதான் Z cross R. ஓகே, ஸோ இது போட்டாச்சு. இப்போ இது போட்டாச்சுன்னா இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஓகே, Z cross N ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செட். இது எப்படி வரும்? இது வந்து M, N such that M belongs to Z and N belongs to N. ஓகே, ஸோ மறுபடியும் இதை பிளாட் பண்ணணும். அப்போது நம்ம இது எங்கே பிளாட் பண்ண போகிறோம்? தீஸ் ஆர் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் R2. முன்னாடி முதல்ல யோசிச்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லாமே வந்து இங்கே இப்போ இது எல்லாம் சப்செட்ஸ் ஆஃப் R2. ஓகே, ரைட். Z இஸ் a சப்செட் ஆஃப் Rன்னு எடுத்துக்கலாம், N இஸ் a சப்செட் ஆஃப் Rன்னு எடுத்துக்கலாம். அதனால் சப்செட்ஸ் ஆஃப் R2 நம்ம எழுதிட்டே இருக்கோம். ரைட். ஸோ அப்படி எழுத போகிறோம். எழுதும்போது இது எப்படி படம் வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது M belongs to Z போன முறை மாதிரி 0, 1, 2, 3 இது போகும். இங்கே -1, -2, -3 அப்படி போய்ட்டுருக்கோம். N வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இது ஒய் கோஆர்டினேட்டில் ப்ளாட் பண்ணுங்கள். ஓகே, 1, 2, 3 இப்படி போயிட்டுருக்குது. ஓகே, ரைட். இப்போது let us fix M equal to 0. 0 ஃபிக்ஸ் பண்ண என்ன பாயிண்ட் வரும்? 0,1, 0,2, 0,3. அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஓகே, அடுத்து M equal to 1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்டீஜர்ஸை 1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 1,1, 1,2, 1,3லாம் வரும். அப்படியே போகும். 2 ஃபிக்ஸ் பண்ணால் இது வரும்.
ரைட். இங்கே -1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் லேட்டிஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, ரைட். லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல. ஆனால் இது ஒன் சைட் ஆஃப் த லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போது இது நம்ம போட்டோம். இப்போ நான் சிலது கேட்குறேன். Z cross Z என்ன வரும்? ஓகே, n cross n என்ன வரும்? n cross Z என்ன வரும்? ஓகே, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச செட்ஸ் எல்லாம் போட்டுடுங்க. வாட் இஸ் Q cross Q? இதை வரைய முடியுமா? Q cross Q. Q cross Qனா என்னது? Set of all. Q is a rational number. So Q is set of all rational number. Rational number cross with rational number. ஓகே, இதை வரைய முடியுமா? இது எப்படி இருக்கும்? ஓகே, இன்ஃபேக்ட் இதை நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தெரியும். Q cross singleton 0. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரியல் லைனில் வரைஞ்சி பாருங்கள். ரியல் லைனில் சம் ரேஷனல் நம்பர் கிராஸ் 0. ஸோ இட் இஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்க போகுது. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போது இதெல்லாம் ஆர் கிராஸ் ஆரோட சப்செட்ஸ். நம்ம இதை எப்படி எழுதணும், எப்படி படம் வரையணும்னு கொஞ்சம் படம் வரைஞ்சி பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்த்துட்டோம். இன்டர்வல்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? நம்ம வேரியஸ் இன்டர்வல்ஸ் படித்தோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இன்டர்வல்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அது பார்க்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ் எப்படி பார்க்குறது? A, B அப்படிங்கிற ஃபார்ம் இருக்கும். ஓப்பன் A, B இருக்கும். let us first do with these two. அப்புறம் இந்த க்ளோஸ்ட் ஓப்பன், செமி ஓப்பன் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரேயெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போது A, B கிராஸ் C, D இது எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஏவும் B, C, D எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல 1, 2 கிராஸ் 1, 2னே சொல்லுங்களேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் செட் இஸ் நத்திங் பட் x, y such that 1 less than or equal to x less than or equal to 2, 1 less than or equal to y less than or equal to 2. ரைட், ரெண்டு கண்டிஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வரைங்க. இது 1, இது 2, இது 1, இது 2. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் இந்த லைனில் இருக்கும். சரியா? ஒய் கோஆர்டினேட் இந்த லைனில் இருக்கும். அப்போது என்ட்ரி எல்லாம் எங்கே இருக்கும்? ஓகே, ரைட். ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, இதில் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் எங்கே இருக்கும்? இந்த ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ இந்த லைன், இந்த நான் போடுற ட்ராட்டர் லைனுக்கு உள்ளக்க தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் 1க்கும் 2க்கு நடுவில் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். ஒய் கோஆர்டினேட் இந்த 1, 2க்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? இந்த கேப்பில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இட் ஷுட் பி ஸ்கொயர். ஓகே, ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கணும். இதுதான் நம்மளோட வாட் இஸ் இட் 1, 2 கிராஸ் 1, 2. ஓகே, ஸோ இப்போ இதே இதை 1, 2 கிராஸ் 3, 4 அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதை அடுத்து செஞ்சு பார்த்துருவோம். சரியா? ரைட், 3 கலர் வச்சுக்கலாம், ஷேட் பண்ண யூஸ் ஆகும். 1, 3 கிராஸ் ப்ராடக்ட் 0, 2. ஓகே, இப்போ மறுபடியும் வரைஞ்சி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எழுதிடலாம் என்ன செட்டுன்னு. செட் எப்படி எழுதுவீங்க? இட் இஸ் x, y such that 1,
less than or equal to x less than or equal to 3. இது எப்படி எழுதுகிறேன், இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் திஸ் செட், எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட்னு போடணும், அதை இந்த மாதிரி எழுதிடுறேன். ஓகே, ஒய் பிலாங்ஸ் டு இந்த செட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், 0 less than or equal to, இங்கே less than or equal to போடணும் இல்லையே, இது வந்து ஓப்பன் 0,2. ஸோ ஒய் பிலாங்ஸ் டு திஸ்னால் என்ன அர்த்தம், 0 less than y less than 2. ஸோ less than y less than 2. சரி, இப்போது நான் வரையணும், படம் வரையணும். அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் எங்கேருந்து வருது, 1க்கும் 3க்கும் நடுவில் வருது. ஸோ இது 1, இது 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டு இந்த லைனில் இருக்கலாம், இந்த லைன் வரைக்கும் இருக்கலாம், இந்த 2 எல்லோ லைனை தொடலாம், ஏன்னா இங்கே வந்து லெஸ் than or equal to இருக்குது, ரைட்? ஓகே, இப்போது இங்கே என்ன வருது, 0 to 2 ஒய் கோஆர்டினேட், 0 இங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒய் லைன் வந்து என்னது, இந்த லைனை தொடக்கூடாது ஆக்சுவலாக ஒய், ஏன்னா இங்கே லெஸ் தேன். ஓகே, ஒய் கோஆர்டினேட் இந்த ஒய் மேலே இருக்கவே கூடாது. அதே மாதிரி 0ங்கிறதுனால, 0விட பெருசுங்கிறதுனால இதை தொடவும் கூடாது. ரைட்? ஸோ அப்போ எங்கே இருக்குது நமக்கு, எனி எலிமெண்ட் x, y will lie between this circle. இங்கே தான் இருக்கும். இதுதான் நம்மளோட செட். ஓகே, இப்போ நான் இது வந்து ரொம்ப எலிமெண்ட்ரி என்ன பண்ணிட்டேன்னா ஈஸியாக சொல்லிட்டேன், சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த காம்பினேஷன்ஸ்லாம் போடுங்க. இது மாத்திரம் இல்லை, நம்மக்கிட்ட என்ன செட்ஸ்லாம் இருக்குது, -∞, சம் ஏ அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்புறம் -∞, இந்த ஓப்பன் இருக்குது. அப்புறம் a, ∞ இருக்குது, a, ஓப்பன் a, ∞ இருக்குது. இவ்வளோ செட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் என்னன்னா, இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துலலாம் அந்த ஒரு பர்டிகுலர் பார்டர் வராது, ஒரு லைன் வராது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிப்பு போட்டோம் தெரியுமா, க்ளோஸ்டு 0 ஒரு ஓப்பன் செட் 1,2 போட்டோம். போட்டப்போ என்னாச்சு, ஒரு பெரிய ஸ்ட்ரிப் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரிப்பில் அப்பர் பார்டரும் லோயர் பார்டரும் கிடையாது. ஓகே, அது மாதிரி வரும். இதெல்லாம் தான் A cross B. இப்போதைக்கு இதை நிப்பாட்டிப்போம். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோன்னா, சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது இதில். ஓகே, அதுக்காக என்ன பண்ணுவோம், we will discuss more than this. அதேமாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் more than 2 sets, A cross B cross C அப்படின்னா என்ன. ஓகே, அப்புறம் A cross Bங்கிறது இப்போது இது ஒரு ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் வந்து இன்டர்செக்ஷன், யூனியன் அதோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதோடு நிப்பாட்டிப்போம். அடுத்த கிளாஸில் அந்த பார்ட்டெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.